Hi guys, welcome back to our channel Queen's World. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் பேல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு ஆயிலாம் ஆட் பண்ணி நூடுல்ஸையும் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா வெந்த அப்புறம் அது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போது நூடுல்ஸில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போது இதை பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை நல்லா ஹீட் ஆகணும். ஹீட்டான ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்பி ஆகிற அளவு ஒரு ஸ்டேஜ் தெரியுங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அது நல்லா நொறுங்கணும். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ் இது போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்ட அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுடலாம். அப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேபேஜ் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் இது வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச நூடுல்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். எல்லா இடமும் அந்த சாஸு எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான சைனீஸ் பேல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.